என்னால் பிரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு மெயினான காரணம் லோ ஏஎம்ஹெச். இந்த ஏஎம்ஹெச்சை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேத்துக்கிட்ட இருக்கு. நீங்களே போய் உங்களுடைய ஏஎம்ஹெச்சை ஒரு சைக்கிள்ல இருந்து ஒரு 2 மாசம் கழிச்சு வேற சைக்கிள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹெல்தி ஏஎம்ஹெச் 2 to 4 இருக்கலாம். ஆனா ஏஎம்ஹெச் அப்படிங்கிறது உங்களுடைய ஓவரிஸ்ல இருக்கிற ஃபாலிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன். அது எக்ஸாக்டா இவ்வளோ கருமுட்டை தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் கிடையாது. அதனால நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது எல்லாமே டிராஸ்டிக்கா ஏஎம்ஹெச் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எவ்வளோ கருமுட்டை இருக்கோ அதனுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க உங்க டயட் மூலியமா ஃபோக்கஸ் பண்ணா போதும். எங்களுடைய ப்ரோக்ராம்ல எத்தனையோ பேத்துக்கு ஏஎம்ஹெச் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நல்ல கன்சிஸ்டன்டான ஒரு டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலியமா அவங்க கன்சீவும் ஆயிருக்காங்க வித் லோ ஏஎம்ஹெச். உங்க ஹார்மோன்ஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுங்க. கண்டிப்பா உங்க பாடி ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஏஎம்ஹெச்க்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஏஎம்ஹெச்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன்.